ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் உங்களை போன்றவர்களாம் தொலைக்காட்சி வாதங்கள்லாம் நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவர் பாஜகவை எதிர்த்து பேசுவதே இல்லை, திமுக மட்டும் தான் விமர்சிக்கிறாரு. ஆனால் பாஜகவுடைய எதிரி நாங்கள் நம்ப மாட்டோம் நீங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசுகிறீங்க. தான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டார்ல, எஸ்ஐஆரை எதிர்த்து இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காரு சார். இனிமே நீங்க டிவி வாதத்துல எங்கேயாவது விஜய் பாஜகவை எதிர்க்கவில்லை என்று பேசவே முடியாது, ஏன்னா ஆதாரத்தோட வீடியோ போட்டாரு. உண்மையில இது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம்தான். ஒரு எஸ்ஐஆர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வாக்களிக்கக்கூடிய உரிமையை இழந்துக்கிறோம். வாக்களிச்ச அந்த இதவே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீ எத்தனை வாக்காளரை சேர்க்க போறாங்கன்னு தெரியல. இது மாதிரி ஒரு பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு? 15 நாளா போயிட்டு இருக்கு. இவருக்கு இப்பதான் வந்து திடீர்னு யாரும் எழுப்பி விட்டுருக்காங்க இவனை தூக்கத்தில் இருக்கவரை. இங்கே பாருங்க எஸ்ஐஆர் நடத்திட்டு இருக்காங்க, ஓட்டெல்லாம் போயிட போதுங்க, அது குறிப்பா நம்ம வாரியர்ஸோட ஓட்டு போயிருங்க படாரம் எந்திரிச்சு கோவப்பட்டு வெளியே வந்து அப்படின்னு பார்த்தா வெளியே வரல. சார் உங்க தொழிலை கெடுத்துட்டு நீங்க எதாவது பண்ணுவீங்களா? அவர் ஜனநாயகம், அவருடைய ப்ரொஃபஷனல் என்ன சார் ஜனநாயகம்? அது ஒண்ணு இருக்கு. 24ஆம் தேதி ஆடியோ லான்ச் வச்சிருக்காரு மலேசியாவில். அதுக்கு உண்டான பாட்டுல இருக்கு இல்லையா? அப்படின்னாலும் அந்த ஒரு வாரம் ஞாபகம் இல்லை போல. ஒரு வாரம் எஸ்ஐஆர் முக்கியமா ஜனநாயகம் முக்கியமா? ஜனநாயகம் தான் முக்கியம். அப்புறம் தடார்னு எந்திரிச்சு ஒரு வீடியோ போட்டு நான் நினைச்சேன் இன்னைக்கு வந்து ஒன்றிய பாஜக அரசு, தேர்தல் ஆணையமே, நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை சிதைக்க போறீங்க, நாங்க உங்களை ஒன்றும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பேசிடுவாருன்னு பார்த்தா எந்த பேச்சையுமே காணும், யாரையுமே குறை சொல்லல. சரி மனுஷன் வந்து எப்படி எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்குறது, எப்படி ஃபுல் பண்றது சொல்லித்தர மாதிரி சரி நல்லா போய்கிட்டு இருக்கியா வண்டி வடிவல் சொன்ன மாதிரி கடைசியில வந்து இதெல்லாம் தடுப்பதற்கு நம்மளுடைய எதிரிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? யார் அவங்க எதிரி? தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி வைப்பதற்கோ பாஜக அரசாங்கத்தை நோக்கி கேள்வி வைப்பதற்கோ அதுக்கு ஒன்றும் வந்து வாயில வந்து வர மாட்டேங்குது. திமுக மறைமுகமா நம்ம போராட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய, நான் எப்பயுமே அடிக்கடி சொல்ற அந்த நம்மளுடைய எதிரியை வந்து போராட்டம் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதை வந்து ஃபார்ம் நம்மளுடைய வாரியர்ஸுக்கு ஃபார்ம் கொடுக்க கூட விடாம அவங்க தடுக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் போய் ஃபார்ம் வாங்கி கொடுங்க. ஆக்சுவலாக என்ன இந்த எஸ்ஐஆருடைய ரூல்ஸ் என்னன்னா பிஎல்ஓ தான் ஃபார்மை கொடுக்கணுங்கிற ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ திமுக நிர்வாகிகள் கூட போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் வாங்கி ஃபுல்லப் பண்ணி போட்ட பிறகு தேர்தல் ஆணையம் தான் அவர் வாக்களிக்கக்கூடிய தகுதி உள்ளவராக இல்லையா அங்கே போகுது. நீங்களும் போய் வேலை செய்யுங்க, அதையும் சொல்கிறார். எல்லாரும் போய் வேலை பாருங்க. நம்ம ஜென்சி ஓட்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். 2026 தேர்தல் வாக்குச்சாவடியில் தமிழ்நாடு வெற்றி கழகமா தமிழகமே வெற்றி கழகமா அப்படின்ற மாதிரி நம்ம யாரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரோ ஒரு டிவி சீரியல் எழுதுற ஒருத்தர் எழுதுறாரு போல. அதனால போன அறிக்கையில கூட மாஸ் கட்சி, உலகத்திலேயே எந்த கட்சியா தன்னை வந்து மாஸ் கட்சின்னு சொன்னது. மாஸ் கட்சி ஒரு கட்சி எரியா மாசா இருக்கணும், அது வந்து சொல்லி மாஸ் பீப்புளுக்காக இருக்கிறதா கட்சியே மாசா. நாங்களே சிவனும் சக்தியும் சேர்ந்த மாஸ், அந்த இதுவா அந்த மாச கொண்டு வந்து இங்க போடுறாரு. போட்டு இந்த மாதிரி, அதாவது இவருக்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, ஒரு ஜென்சி கூட்டம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை நீங்க ஒழுங்குபடுத்தக்கூடிய இவ்வளவு நாள் ஆச்சு, 15 நாள் ஆக போகுது. அவங்க 4ஆம் தேதி கொண்டு வந்தாங்க, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் ஆக போகுது. பல பேருக்கு ஒன்றும் ஃபார்ம் போய் சேரல. அது என்ன நடக்குதுன்னு தெரியல, குழப்பமா இருக்கு, என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து அது அந்த வழிமுறைகளை சொல்றாரு. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நீங்க எல்லாரும் ஓட்டு போடணும், அண்ணா சொன்ன வந்து ஓடு இருந்தா தான் வீடு இருக்கும் அப்படின்னு அண்ணா சொன்ன வாசகத்தெல்லாம் கோட் பண்ணி சொல்றாரு. அதெல்லாம் ரைட்டு தான். ஆனா நீங்க போற போக்குள்ள திருப்பி திமுக வந்து மறைமுகமா சாடுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் ஒரு 5 நிமிஷம் வீடியோ, நம்ம 3 நிமிஷம் வீடியோவில் பேசியிருக்கிறாரு. ஆனால் வந்து எதிர்க்க வேண்டிய பாஜகவையோ எதிர்க்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தை எதிர்க்காம திமுக இந்த விஷயத்தில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக களத்தில் இருக்கக்கூடிய திமுகவை இருக்குது. இது சம்பந்தமான ஒரு விஷயத்திற்காக திமுக சார்பில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் நீங்கள் எந்த கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. வார் ரூமே போட்டிருக்கிறாங்க. அந்த லோக்கல் நிர்வாகிகள் அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கடந்த 10 நாளாக. விஜய் திடீர்னு வந்து இன்னைக்கு எந்திரிச்சு வந்துட்டு எங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இதுலேயும் வந்து அரசியல் பண்ணுறாங்க, 2027 நம்ம தான் அப்படின்ற மாஸ் கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசி வீடியோ போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூத்து நடிச்சு விட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தில் போய் நடக்கக்கூடிய இந்த மாதிரி மீட்டிங்லாம் எங்களை கூப்பிட மாட்டேங்கிறீங்க, நாங்களும் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தானே, எங்களை எங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு போய் தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஃபார்மை கொடுத்துருக்காங்க. வாங்கி பார்த்துட்டு மூதேவி இது இங்க கொடுக்க வேண்டிய ஃபார்ம், எலெக்ஷன் கமிஷனருக்கும் எலெக்ஷன் ஆபீசருக்கு வித்தியாசம் தெரியாம இருக்க, திருப்பி போய் எழுதிட்டு அப்போ அப்படின்ட்டாங்க.
ஆபீசர்ங்கிற யாரு, கமிஷனர் யாரு வித்தியாசம் தெரியல. இந்த வடிவேல் ஒரு படத்துல பேங்க கொள்ளையடிக்க போவாப்புல. ஆமா. கொள்ளையடிக்க போறோன்னே எலி 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 படத்துல பேங்க கொள்ளையடிக்க போறோன்னே என்ன வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, அங்க பேங்க் கொள்ளையடிக்கிறோம், எப்படி கொள்ளையடிக்க போய் எழுதி காட்டுங்க, தப்பு தப்பா எழுதி வந்து கொடுப்பாங்க. தப்பு தப்பா இருக்குங்க, சரியா எழுதுறது கொள்ளையடிக்க, கொள்ளையடிக்க வந்திருக்கோங்கிறது பதிலா வெள்ளையடிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க போய் எங்களை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க, இந்தாங்க ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, ஃபார்ம் வாங்கி முதவி எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் சரிதான், இதை நீ ஏட்ட கொடுக்க கூடாது போட்டு கொடுத்துட்டாங்க. இது காலையில் நடந்த கூத்து. இதுதான் வந்து அந்த கட்சியினுடைய லட்சணமா இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க வந்து இது திமுக எதிர்ப்புக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பீகார்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கு. கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறோம். ஒரு ஜனநாயக ஒரு படுகொலை நினைக்கக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் கதறிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான வேலை செய்ய போறாங்க, தமிழ்நாட்டில் இன்னொரு அவர்களுடைய வாக்கு உரிமை இருக்குமா இருக்காதா, என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பெரிய அச்சம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒன்றுபட்டு எதுக்க வேண்டிய இடத்துல விஜய் உண்மையிலேயே சமூகத்தின் மீதும் தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை உள்ளவர் இருந்தா ஒரு அணியில் நீங்க தனியா நின்று போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பண்ணிடுவீங்க? பீகார்ல எஸ்ஐஆர் கொண்டு வந்தப்ப அவங்க வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளரை நீக்கினாங்க. நீக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடுறாங்க. நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அப்புறம் திமுக போன்ற எல்லா கட்சியிலும் சேர்ந்து லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து 250 எம்பிகள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு முடக்கினாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க. அதற்கு பிறகுதான் நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா ஆதாரை ஒரு ஆவணமா எடுத்துக்கணும், 40 லட்சம் வாக்காளரை திருப்பி சேருங்கன்னாங்க. இப்படி வலுவாக ஒன்றிணைந்து போராட்டினா தான் ஓரளவுக்காவது நம்ம காப்பாற்ற முடியும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒண்ணு கூப்பிட்டா நீ ஏன் வர மாட்டேங்கிற, மதிச்சு திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி போய் நேரடியாக கள்ள உறவு வைத்திருக்கிற திமுக கூட்டால் நாங்களே வரணும்னு கேக்குறாங்க. யார் இப்ப கள்ள உறவு, யார் இப்ப கள்ள உறவு வச்சிருக்கிறா? நீ தனியா வச்சு டைவர்ட் பண்ணக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இப்போ இந்த பொது விஷயத்தில் அன்னைக்கு அதிமுக மாறி மாறி தமிழ்நாட்டில் இருந்தப்ப பொதுவான விஷயங்கள்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரே ஒரு அணியில் நிற்பாங்க. இப்போ நீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சியும் இருக்கு. இப்போ டெல்லியில போய் ஒரு சம்பந்தமா நாடாளுமன்றம் வர டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகுது. அப்போ இந்த பிரச்சனையை கண்டிப்பாக 5 மாநில கட்சிகளும் எழுப்பும். தமிழ்நாடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எழுப்பாங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எடுப்பாங்க, வெஸ்ட் பெங்கால் எடுப்பாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக அங்கே போய் ஒரு குரலா ஒழிச்சா தான் அது ஓரளவுக்கு நம்ம வந்து இது பண்ண முடியும். நீ தனியாக ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டேன், தனியாக வீடியோ போடுவேன், தனியாக அறிக்கை, நீ யாரு, உன்னால என்ன செஞ்சிட முடியும்? பலமுறை ஆண்ட கட்சிகள், வலுவா கட்டமைப்பு உள்ள கட்சிகளே தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளுகளை தடுக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கு. நீங்க தனியா இருந்து என்ன செய்வ? உனக்கு முன்ன ஃபார்மே ஃபுல் பண்ண தெரியல, தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தனியா நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்போ ஒரு பொது பிரச்சனை வந்திருக்கு. இப்ப வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிமுகக்கூடிய அவலம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? அரசியல் அப்புறம் பண்ணலாம். இது பொது பிரச்சனை. ஒன்றிணைந்து நிற்போம், வாங்க, நானும் உங்களோட வந்து நிற்கிறேன். இதுதான சரியான வழிமுறையா இருக்கும். நான் தனியா வந்து போராட்டம் பண்ணிக்கிறேன், நான் தனியா ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறேன், தனியா பண்ணி என்ன பண்ண போறேன்? உன்னை யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டை தன்னை யாருக்கு தெரியும்? இப்போ இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டில் 40 எம்பிகள் இருக்கிறாங்க. ஒரு தேசிய கட்சி, 2 தேசிய கட்சிகள், காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, 2 தேசிய கட்சிகள் இருக்காங்க. டெல்லி வரைக்கும் கொண்டு போவாங்க, ஒரு பிரச்சனையை கையில் எடுப்பாங்க, போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடப்பாங்க, ஜனநாயக ரீதியாக நீதிமன்றத்துக்கு போவாங்க. இத்தனை வழிமுறைகள் இருக்கு. இப்ப இந்த கூட்டணியில நீ இருக்கிறதான சரியான முறை? இந்த பக்கம் இருக்கிறதான சரியான வழிமுறை? உன்னுடைய கோரிக்கையும் இந்த இருக்கக்கூடிய கோரிக்கை ஒண்ணுதான், அனைவரும் வாக்களிக்கணும். அது யார் வேணாலும் வாக்களிச்சுங்க. திமுக கூட்டணி கட்சி சொல்லுங்கிறப்ப சேர்ந்து நிக்க வேண்டியதானே? அப்ப இதைத்தான் சொல்றான். சீமான் பிஜேபி மட்டும் கலந்துக்கல. இதுதான் கள்ள உறவுன்றோம். அதிமுக நேரடியாக ஆதரிக்குது, நீங்க மறைமுகமா ஆதரிக்கீங்க. இதுல இன்னொரு அதிமுக இன்னொரு ஞாபகம் வருது. இந்தியாவிலேயே எஸ்ஐஆருக்கு ஆதரவாக வழக்கு போட்ட ஒரே பார்ட்டி நம்ம அதிமுக தான். இந்த கொடுமை எங்க போய் சொல்லுவீங்க? பீகார்ல எஸ்ஐஆர் வர்றப்ப நிதிஷ்குமார் கூட்டணியில் இருக்காரு, ஆனா அவருக்கு ஆதரவு வழக்கு போடல. ஒரு படி மேல போய் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. அதை வந்து இங்க ஆதரிச்சீங்கன்னா எதிர்த்தீங்கன்னா நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு போய் நிக்கிற அதிமுக இன்னைக்கு நிக்குது. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் திமுக இத்தனை காலம் கள்ள ஓட்டு போலி வாக்காளர் ஜெயிச்சுட்டு வந்துச்சான், அது நீக்கிறாங்கன்னோட பதறுது அப்படிங்கிறது அதிமுக. அது நீக்கிறாங்க, இறந்தவர்களோட நீக்கிறாங்க. அந்த போலி வாக்காளர் நீங்க நீக்குங்கன்ற உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல. 2011 அதிமுகவும் 2016 அதிமுக 2 தடவை ஜெயிச்சது இந்த போலி வாக்காளர்களை வச்சுதான். 4000 ஓட்டு குளத்தூர் தொகுதி அதிகமா இருக்குன்னு நீங்க 4000 ஓட்டு கண்ணுக்கு தெரியுதுல, நீக்க வேண்டியதானே? அதையே எங்க கிட்ட சொல்ற நீக்கிற உரிமை எனக்கா இருக்கு? நீக்கிற உரிமை ஒன்று தான் எல்லா உரிமையும் இருக்கு. 4000 ஓட்டு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, 4500 ஓட்டு பாத்தீங்களா? அது வந்து இதுல போலி வாக்காளர் போட்டிருக்காங்க. போலி வாக்காளர் தெரிஞ்சுக்கல, நீக்க வேண்டியதானே? போலி வாக்காளர் நீக்கிருங்க. யாரு வேணும் வேணா, அவன் ஒரிஜினல் வாக்காளரா இல்லையானா அவன் டாக்குமெண்ட் கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டு போறான்.
நீங்க அதாவது கொசு இருக்குங்கிறதுக்காக வீட்டை கொளுத்த முடியுமா? ஒரு 50 வாக்காளர் 100 வாக்காளர் அதிகபட்சம் ஒரு 10,000 வாக்காளர் இருக்குன்றதுக்காக எவன் வாக்கும் செல்லாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. மூட்டைப்பூச்சி கடிக்காக வீட்டை கொளுத்துற கதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்க வேலை. இப்ப இதே மாதிரி தான் எல்லாமே அவங்க செய்யற எதுவுமே வந்து மக்கள் விரோத விஷயமா தான் இருக்கு. டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், டிமானிட்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே நாள் 21 லாக்டவுன் நடந்தே போய் பல பேர் செத்து போயிட்டான். ஒரே நாள்ல வந்து 500,000 செல்லாது. பேங்க் பாஸ்புக்கை கையில் எடுத்துட்டு போய் பல பேர் செத்து போயிட்டான். இப்ப எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. பீகார்ல, வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 5-6 பேர் செத்து போயிருக்காங்க. டெரிக் ஓபரன் அதை பத்தின ஒரு இது விளக்க வீடியோ போட்டிருந்தார். அந்த இதுல எங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லைன்ற ஹார்ட் அட்டாக்ல சில பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்ஐஆருடைய கொடுமையினால. அப்ப இதெல்லாம் வந்து உடனே பண்றீங்க. ஒரு மாசத்துல பண்ண போறோம். காலையில அவங்க டியூட்டிக்கு போயிருவாங்க, சாயங்காலம் வந்து இந்த பிஎல்ஓ வேலையை பார்ப்பாங்க. இதெல்லாம் என்ன கொடுமை இது? இதை எதிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஒட்டுமொத்தமா ஒரு அணியில இருக்கணும் ஸ்ட்ராங்கா. அப்பதான் அதை எதிர்க்க முடியும். நீங்க தனியா நின்றுட்டு ஒரு வேலையை காமிச்சிட்டு அப்ப நீங்க என்ன திமுகவுக்கு போற எதிர்ப்பு வாக்குகளை நான் ஒரு பக்கம் பிரிக்கிறேன். திமுக செய்யற வேலை நாங்களும் செய்யறோம். இல்ல இப்ப எஸ்ஐஆர் எதிர்த்து அவர் களத்துக்கு வந்திருக்காரு, நீங்க எதுக்குவீங்களா? ஒரு போராட்ட களத்துக்கு வந்துட்டாரு. எங்க வந்திருக்காரு? வீட்டுக்கு வந்து வீடியோ போட்டிருக்காரு 10 நாள் கழிச்சு. இது எதிர்ப்பா? 10 நாளா இவரை பொறுத்தவரைக்கும் புரட்சி போராட்டம் எல்லாமே வீடியோ எல்லாமே வீடியோ. சினிமால வந்து வந்தவர் தாங்க. நீங்க அப்படித்தானே வருவாரு. கோவப்பட்டா வீடியோ போடுறதா? கோவப்பட்டு இன்னைக்கு என்ன பண்ற பாரு, வீடியோ ஆன் பண்றான். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டு விட்டுருவோம். இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருவோம். இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டுருவோம். இந்த ட்விட்டர் போராளிகள் இருப்பாங்களே, அவர் அதான் சொல்றாரு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எங்களுடைய கட்சியினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸும் ஜென்சி தான் எங்களுடைய கோர் ஓட் பேங்க்ன்றது பயங்கரமா சமூக வலைதளத்தில் எழுதுவாங்கல்ல. நீங்க நேர்ல பார்த்தா அப்படியே பம்பிடுவாங்க, பேர் இருப்பாங்க. ஆனா இதுல உட்காந்துட்டு அந்த மாதிரி தான் அது முழுவதுமாக அப்படி அதை நம்பித்தான் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. இதுல என்ன கொடுமைன்னா இன்னைக்கு சன் சுவராஜ், பிரசாந்த் கிஷோர் என் தலைவன் அங்க போட்டு பொழந்துருக்காங்க பீகார்ல. அவர் வந்து இவரை முதலமைச்சர். அதாவது அவர் நேத்தெல்லாம் பார்த்தா மயங்கி விழுந்த மாதிரி கிடக்குறாரு. பழைய வீடியோ அது. இதுல கொடுமை என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வகுப்பாளர் இருக்காங்கல்ல, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2014 பாஜக பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்துச்சு. அதற்கு பிறகு இன்னைக்கு 2025 பீகார் தேர்தல் வரைக்கும் பல மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கு, பல 3 பொது தேர்தல் நடந்திருக்கு. எதுக்குமே வந்து பிஜேபி எந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்துறதே இல்லை. ஏன் அவங்க நினைச்சாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூட்டு வந்து நீ தேர்தல் நடத்திருப்பாங்க. ஏன் பண்ணலன்னா இது ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஓடுற குதிரையில ஏறி உட்காந்துக்குவாங்க. எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த வேலையை பார்ப்பானுங்க, டேட்டா சொல்லுவானுங்க, அந்த எலெக்ஷன் வந்து ஸ்ட்ராட்டஜிஸை வந்து இது பண்ணி கொடுப்பானுங்க, எலெக்ஷன் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி கொடுப்பானுங்க, டயலாக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பானுங்க. இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை. அதை தாண்டி நிலவரம் ஒன்று இருக்கு, கலை யதார்த்தம் ஒன்று இருக்கு, கிரவுண்ட் ரியாலிட்டி ஒன்று இருக்கு. அதை செஞ்சா தான் ஓட்டை வாங்க முடியும். இதை வச்சு ஓட்டு வாங்க முடியாதுன்னு பாஜக ரொம்ப தெளிவாக நம்பிருச்சு. அதனால பாஜக இது வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் உள்ள கொண்டு வரல, இப்போ வரைக்கும் கொண்டு வரல. அப்ப விஜய் நினைக்கிறாங்க இவங்கள வச்சு தான் வந்து நம்மளை வந்து முதலமைச்சர் ஆக்க முடியும். அதனால 1:2 ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பெர்மனண்டா, இன்னொரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து விசிட்டிங்ல 2 பேர் 2ஐயும் வச்சு பனையூர்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா பீச் ரோட் வழியா நேர செக்ரட்டரியேட் போயிடுவோம், ஸ்டாஃபிக்கே இல்லாம இருக்கும், நீ கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க நம்மளன்ட்டு வீட்டுல படுத்து கிடக்காப்ல. இப்ப இவருக்கு குருநாதரா இருக்கக்கூடியவர், இவரை முதலமைச்சர் ஆறன்னு சொன்னவர் தன்னுடைய சொந்த மாநிலத்திலேயே போட்டு உரின்னு உரிச்சு டெபாசிட் அவரை போட்டு கிளியிலும் கழிச்சு எல்லா தொகுதிகளையும் டெபாசிட் போச்சு. இதுல பெரிய கொடுமை என்னன்னா அந்த கட்சியில சன்சூராஜ் கட்சியில ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் நின்றுருக்காரு. அவர் 2200 ஓட்டு வாங்கியிருக்காரு. அந்த தோத்து போன விரக்தியில அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனார். இதுதான் பிரசாந்த் கிஷோர் கட்சியினுடைய நிலை. இவர் தான் வந்து இவரை முதலமைச்சராக்க போறார். எங்க இருந்து? பீகார்ல இருந்து வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலை கரைச்சு குடிச்சு இவரை வந்து அரசியல் கத்து கொடுத்து இவரை முதலமைச்சராக்கி அரியணையில் அமர வச்சிருவாரு அப்படின்னு படுத்துக்கிட்ட கப்பல வீட்டுல நல்லாக்கப்படுத்து. எப்படி ஒரே பாட்டில் எப்படி முதலமைச்சர் ஆகுது, ஒரே பாட்டில் எப்படி பணக்காரன் ஆகுதுன்னு சொல்ற மாதிரி ஒரே தேர்தலில் எப்படி நீங்க வந்து பிரதமர் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிறத 2 வீக வகுப்பாளர் நம்ம செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு போறது. அப்போ எப்பயாவது பொழுது போலாம் ஒரு வீடியோ போடுறது. எதுக்குமே வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன், இந்த ரூமை தாண்டி நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணிருக்காப்ல. இந்த ரூமை தாண்டி நானும் வர மாட்டேன், நீங்களும் என்ன வர தேடி வர யாரும் வந்து பார்க்க அட்டாச் பண்ணி டச் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க அந்த பக்கம் இருந்து நீங்க வாட்டு கத்திட்டு இருக்கு, நாங்க இந்த பக்கம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பாக்குது. இது ஒரு அறவேக்கடித்தனமான ஒரு அரசியலாத்தான், அறக்குறை அரசியலாத்தான் இருக்கு. நீங்க எஸ்ஐஆர் எதிர்ப்பதற்கு ஒரு அணியில நிக்கணும். நீங்க அது முக்கியமான ஒரு பிரச்சனை. அதை நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்க ரொம்ப தெளிவா பேசுறான் மனுஷன்.
பார்த்தீங்கன்னா எப்படி ஃபுல்லப் பண்ணுறது, புதுசாக வாங்கணும், ஃபார்ம் 6 வாங்குங்க, வரிசையாக சொல்லிட்டு வர்றாப்புல. பரவாயில்லையே, யாரெல்லாம் உட்காந்து ட்ரைனிங் கொடுத்து வந்திருக்காப்புல போலல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுறாப்புல, இதையும் தடுப்பதற்கு நமது எதிரிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யார் இப்போ அவங்களை தடுக்கிறதா? யார் தடுக்கிறா? எலெக்ஷன் கமிஷன் ஃபார்ம் கொடுக்கறது யார் உங்களை தடுக்கிறா? நேரம் வாங்கலாம், இல்லாட்டி டவுன்லோட் பண்ணலாம். இதுலயும் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் அப்படிங்கும் போது காமெடியா தான் இருக்குது. பார்ப்போம் இந்த இளைஞர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த இளைஞர்களுக்கு தலைவராக ஒருத்தர் இருக்காரு, அவர் பாவம் தூங்கி எந்திரிச்சு வரவே மாட்டேங்கிறாரு. பார்த்தா மாசான கட்சி மாசா கட்சி இருக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது ஏதுங்கிறது பொறுத்து தான் பார்க்குறோம். நன்றி.